இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, உப்பு, நெய், அன்னம் போன்றவற்றை கையால் பரிமாறக்கூடாது என்று சொல்கிறார்களே, எதனால் அப்படிங்கிறது தான் இந்த நேயருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல இந்த பரிமாறுறது அப்படிங்கிறது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கலை. எப்படி பரிமாற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சர்வ நிச்சயமாக உணவு பண்டங்களை நம்முடைய வெறும் கையால் பரிமாறக்கூடாது. ஒரு கரண்டியினுடைய துணை கொண்டுதான் பரிமாற வேண்டும். ஏன்னு சொன்னால், ஒரு கையால் அந்த உணவு பண்டத்தை எடுக்கும் பொழுதே எதற்காக எடுக்கிறோம்னு சொன்னால், அது நாம் உண்பதற்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. கையால் அந்த உணவு பண்டத்தை தொடும் பொழுது நம்முடைய மூளையானது எப்படி டியூன் ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வயிற்றிற்கு அது செல்ல வேண்டும். நம்முடைய வயிற்றிலே ஒரு ஜடராக்னிங்கிறது எரிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா, அந்த அக்னிக்கான ஒரு ஆகுதியாக இதனை செலுத்த வேண்டும் நம்முடைய கைகளிலே அந்த அன்னத்தை எடுத்து அப்படின்னு சொல்றது. ஆக அடுத்தவர்களுக்கு பரிமாறும் பொழுது அதனை கரண்டியினுடைய துணை கொண்டுதான் பரிமாற வேண்டும். இதில் அன்னம் அப்படின்னு வரும் பொழுது அன்னம் பிரம்மா, அஹன்ச பிரம்மா, போக்தாச்ச பிரம்மா அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்லும். அன்னம் என்பதே பிரம்மா தானாம், பரபிரம்மா அப்படின்னு சொல்றது. இந்த அன்னம் என்பதே பிரம்மா, அகஞ்ச பிரம்மா, எனக்குள்ளாகவும் பிரம்மா இருக்கிறார். இந்த பிரம்மத்தின் துணை கொண்டு இந்த பிரம்மத்தினை நான் எதிரே போக்தான்னு சொன்னால் உணவு அருந்தக்கூடியவர், அவருக்குள்ளாக இருக்கிற பிரம்மாவிற்கு இதனை ஆகுதியாக செலுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பரிமாறணும்னு சொல்றார். ஆக கரண்டியால் தான் பரிமாற வேண்டும். அதே போல் நெய் என்று வரும் பொழுது அந்த கிருத்தம் அப்படின்னு சொன்னால் கோக்ருதே விஷ்ணவே நமஹா என்று நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. நெய் என்பது கூட மகாவிஷ்ணுனுடைய அம்சமாகவே பார்க்கப்படுகிறது. அதனையும் ஒரு பயபக்தியோடு பரிமாற வேண்டும்னு சொல்றா. உப்புன்னு சொன்னாலே நமக்கு மகாலட்சுமி அதனுடைய அம்சம் அப்படி நிறைஞ்சிருக்குங்கிறது தெரியும். உப்பினையும் அளவாக பரிமாற வேண்டும். அது கூட எப்படி தெரியுமா, உப்பினை உணவு பண்டத்திலேயே கலந்திருக்க வேண்டும்னு தான் சொல்றது. தனியாக கொண்டு போய் இலை மூலையில் ஒரு உப்பை வைக்கிறோம் இல்லையா, அந்த உப்பினை வைக்கும் பொழுது அதனை சாப்பிடுபவர்கள் அதனை கலந்து சாப்பிட்டு விட வேண்டும். அதனை பாழ்படுத்தக்கூடாது. அந்த உப்பை அப்படியே வச்சு அவங்க அந்த இலையை கொண்டு போய் தூக்கி போடுறாங்கன்னு சொன்னால் அந்த மகாலட்சுமியையே அலட்சியப்படுத்துவதாக வந்து விடுகிறது. ஆக உப்பு என்பது அவருக்கு தேவையா இல்லையா என்பதை கேட்டுக்கொண்டு அதற்கு ஏற்றார் போல் பரிமாற வேண்டியது. அவருக்கு எவ்வளவு தேவையோ அவருடைய உணவிலேயே கூட நீங்கள் அதனை கலந்து விடலாம் என்பதற்காக சொல்கிறேன். உப்பினை எந்த காலத்திலும் அனாவசியமாக பாழ்படுத்தக்கூடாது, வீணாக அதனை எரியக்கூடாது, உணவு பண்டங்களையே பாழாக்கக்கூடாது, அதிலும் உப்பை நிச்சயமாக பாழாக்கக்கூடாது. வீணா அந்த உப்பை கொண்டு போய் குப்பையில் கொட்டோம்னு சொன்னால் நம்ம காசு பணத்தையே ஒரு மகாலட்சுமியே கொண்டு போய் குப்பையில் போடுற மாதிரி அதற்கான பொருளானது வந்துவிடும். ஆக அதையும் பார்த்துக்குங்கன்னு சொல்கிறேன். முதல்ல பரிமாறுறது அப்படின்னு வரும்பொழுது அந்த தட்டிலே விழாமல், அது ஒரு எச்சல் தட்டு இல்லையா, ஒரு சாப்பாட்டு தட்டுன்னு வரும்பொழுது அதிலே விழாமல் அழகாக பரிமாற வேண்டும். அதை தொற்று, அதாவது அது மேலே அந்த கரண்டியானது பட்டுவிடக்கூடாது என்பதிலே கவனத்தினை செலுத்த வேண்டும். நிறைய பேர் பார்த்தோம்னா ரொம்ப பயபக்தியோடு பரிமாறுறேன், ரொம்ப மரியாதையோடு பரிமாறுறேங்கிற பேரில் அவர்களுடைய இலையிலேயே அந்த கரண்டியானது தொடும், அது படுகின்ற அளவிற்கு பரிமாறுவார்கள். அதுவும் அந்த சாம்பாரை எடுத்து கொஞ்சம் அந்த அன்னம் மேலேயே வச்சு மெதுவா விடுவா தெரியுமா, அப்படியெல்லாம் பரிமாறவே கூடாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு அவருக்கு சாம்பார் தேவையோ அந்த அளவிற்குத்தான் கரண்டியிலிருந்து அதை அப்படி எடுக்கணும். அதே மாதிரி எந்த அளவிற்கு அவருக்கு ரசம் என்பது தேவையோ அந்த அளவிற்குத்தான் ரசத்தினை எடுக்க வேண்டும். ஒரு முழு கரண்டி நிறைய எடுத்துட்டு ஒரு பாதி கரண்டியை மட்டும் விட்டுட்டு மீதி பாதி கரண்டி சாம்பாரை மறுபடியும் அதே வாளியில் போடக்கூடாது. இதனையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு ஒரு அரை கரண்டி தான் சாம்பார் வேணும்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிறதே அரை கரண்டி சாம்பார் தான் எடுக்கணும். அவருக்கு எந்த அளவிற்கு அந்த கறி என்பது தேவையோ, எந்த அளவிற்கு அந்த கூட்டு என்பது தேவையோ அந்த அளவிற்குத்தான் கரண்டியிலே எடுத்து அந்த இலையிலே வைத்து விட வேண்டும். எடுத்த மொத்தத்தையும் அந்த இலையிலே வைத்து விட வேண்டுமே தவிர பாதியை வச்சுட்டு மீதி பாதியை மறுபடியும் அந்த தட்டிலே, அதாவது நம்ம எடுத்துட்டு வர்ற பரிமாறக்கூடிய அந்த பாத்திரத்திலேயே மீண்டும் போட்டு விடக்கூடாது என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த பரிமாறுவது என்பதே ஒரு தனி கலைதான். நிறைய ஹோட்டலில் பார்த்தோம்னா இந்த சர்வர்லாம் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா அந்த இட்லி தோசையெல்லாம் வச்சுட்டு அந்த சாம்பாரை பொறுமையாக போடுறேங்கிற பேரில் நிறைய எடுத்து அந்த இட்லி மேலேயே தொடுற மாதிரி டச் பண்ணுற மாதிரி விடுவா.
அப்படியே யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய எச்சல் இல்லை, நம்ம சாப்பிட்ட இலையிலேயே நமக்கு அவர் பரிமாறுறார். நம்ம இலையில கொஞ்சம் தொட்டு வச்சுட்டு மறுபடியும் அதை அந்த வாளிக்குள்ளேயே போட்டு மறுபடியும் அதை எடுத்துட்டு போய் இன்னொருத்தருக்கும் அதே மாதிரி பரிமாறும் பொழுது இங்கு இருக்கக்கூடிய எச்சில் கிருமிகள் என்பது மற்றவர்களுடைய இலையிலையும் படுந்தானே. ஆக இது போன்ற சாஸ்திரங்களை நம்முடைய பெரியோர்கள் நமக்கு எதற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நம்முடைய உடல் ஆரோக்கியம் கருதி, சுத்தம் சுகாதாரத்தினை கருதித்தான் சொல்லி இருக்கிறார்கள். எந்த காலத்திலேயுமே அன்னத்தை வெறும் கையால் எடுக்கக்கூடாது, நெய்யையும் அதே போல் கையால் எடுக்கக்கூடாது, உப்பினையும் அதே போல் கையால் எடுத்து பரிமாறக்கூடாது. நெய், அன்னம், உப்பு மாத்திரமல்ல, எந்த ஒரு தின்பண்டங்களாக இருந்தாலும் அதனை கையால் எடுத்து பரிமாறக்கூடாது. ஒரு சில விதிவிலக்கு, இப்போ அப்பளம்ங்கிறத வந்து நம்ம இடுக்கி பிடிச்சி எடுத்தா உடஞ்சிடும், அதனால் அப்பளத்தை கையால் எடுத்து போடுறா. அது கூட என்னென்னா கையில் வந்து ஏதோ ஒரு கவர் மாதிரி ஒன்று போட்டுண்டு எடுத்து போடுவா. அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு வடை அப்படிங்கிறத போடும்பொழுது அதனை லேசான ஒரு இடுக்கியை பிடித்து கொண்டு வந்து பரிமாறிக்கொண்டே செல்லலாம். எந்த ஒரு தின்பண்டத்தையுமே நாம் நம்முடைய கைகளால் எடுத்து பரிமாறாமல் அதற்குரிய கரண்டிகளின் மூலமாகத்தான் பரிமாற வேண்டும். இது போன்ற விதிகளை நம்முடைய முன்னோர்கள் எதற்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய உடல் நலம் கருதித்தான், சுத்தம் சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியத்தினை கருதித்தான் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை வலுவாக நாம் மனதிலே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.